தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தேர்தல்னால் பணப்பட்டுப்பாடாவுக்கு பேர் போனது வந்து தமிழ்நாடு. இது நயினார் நாகேந்திரன் விஷயத்தில் ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா, அண்ணாமலை தலைமை பதிக்கு வர்றாரு, இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் சக்தி வாய்ந்த ஒரு எதிரி, அதனால் அண்ணாமலை காட்டி கொடுத்தாரு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நயினார் நாகேந்திரன் வந்து எஸ்டாப்ளிஷ்டு லீடர், சொந்த செல்வாக்கிலே வெற்றி பெற்றவர். அதெல்லாம் இருக்கும்போது அப்படி ஒரு சொந்த செல்வாக்கில் வெற்றி பெறக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருத்தரை வந்து காலி பண்ணுங்கிறதுல அந்த கட்சியில் இருக்கிற தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் செய்கிறதுல ஆச்சரியம் இல்லை. எதை எல்லாமோ எதிர்பார்த்து தானே ஒரு ஐபிஎஸ்ங்கிற ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலை வர்றாருன்னா சும்மாவா வந்திருப்பார்? அதுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்து விடுவார் அவர்? அது போலீஸ் அதிகாரி விடுவார்? அண்ணாமலைக்கு அது ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா கேடி ராகவன் அவர் அப்படி தான் ஒழிச்சார். அவரை பற்றி ஒரு ப்ளூ ஃபில்மை போட்டு கேடி ராகவன் ஒரு பெரிய தலைவராகவே இருந்து பெருசாகவே இருந்து வருவார். அவரை வந்து காணாம அடித்து போனதுக்கு காரணம் அண்ணாமலை வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிட்டு பல பேர் அவர் வந்து காலி பண்ணார். சிஏஜி அறிக்கையில் வந்து நிதின் கட்கரி மாட்டினார். ஏன் அது நடந்தது தெரியுமா? மோடிக்கு மாற்றாக அவர் வந்துக்கிட்டு இருந்தார். சிஏஜி அறிக்கை வெளியிட்டு காலி பண்ணிட்டார். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருந்தார். தேர்தலில் தோக்கடிச்சு ஜாக்கிரதையாக இருந்தார். வணக்கம் சார். சார், தேர்தல் வேலைகள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ சமீபத்து நாட்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வந்து என்ன அப்படின்னா, தேர்தல் அதிகாரிகள் வந்து முறையற்ற ஆவணங்களற்ற பணங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த பணம் யாருடையது அப்படின்னு பார்க்குறப்போ வந்து திரு நயினார் நாகேந்திரன் அந்த திருநெல்வேலி வேட்பாளருடைய பணம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு. இந்த இதை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இன்றைக்கி 52ஆம் வருஷம் இந்தியா குடியரசாகி முதல் தேர்தல் நடந்தது. அன்னைக்கே இது ஆரம்பிச்சிருச்சு. பணப்பட்டுவாடங்கள் தான் ஆரம்பிச்சிருச்சு. அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தேர்தல் சமயத்தில் அடிக்கடி நடக்கும். என்ன பொதுவாக ஆளுங்கட்சியில் இருக்கவங்கள கண்டுக்காமல் எதிர்கட்சிகளை மாத்திரம் பிடிப்பாங்க. இது நயினார் நாகேந்திரன் விஷயத்தில் ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா, ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு இதில் வந்து எடுத்திருக்காங்கங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். மற்றபடி இதில் செய்தி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேர்தல் காலத்தில் இதில் என்னென்னா, வர்த்தகர்கள் தான் பெரிதாக பாதிக்கப்படுவாங்க. இந்த நேரத்தில் அவங்க பாவம் இப்போ நகை கடை வச்சுருக்கவங்கலாம் லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு போய் தான் தீரணும். அதையெல்லாம் பிடிப்பாங்க. அதையெல்லாம் பிடிச்சி அவங்கக்கிட்ட திருப்பி வாங்கிறதுக்கு கூட என்ன அவஸ்தைப்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். மற்றபடி பணப்பட்டுவாடா இந்த நடவடிக்கைகள்னால நின்று போச்சுன்னு சொன்னீங்கன்னா சிரிப்பு தான் வருது. அது கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அது போயிட்டு தான் இருக்கும். அது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தேர்தலுங்கிறது ஒரு திருவிழா, ஒரு பண அறுவடை நடக்கிற ஒரு விழாவாக தான் அது நடந்துக்கிட்டு இருக்குது. அது தடுக்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. தமிழ்நாடு தான் தேர்தல்லாம் பணப்பட்டுப்பாடாவுக்கு பேர் போனது வந்து தமிழ்நாடு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒளிச்சு மறைச்சி பேச வேண்டிய விஷயம். கேரளாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி வேட்பாளர் அங்கே நின்னார். அவர் செலவு பண்ணதை பார்த்த உடனே அது கேரளாவே ஆடி போச்சு. தேர்தல் கதிக்கு அப்படிலாம் செலவு பண்ணுறீங்க, அங்கேயும் போய் கெடுத்தாங்க. அது மாதிரி நம்ம ஆட்கள் எங்கே போனாலும் இந்த தேர்தலை வந்து ஒரு வியாபாரமாக கருதி நடக்கிறது. ஆனால் தேர்தல் டைமில் இது நடக்கிறது சகஜம். ஆச்சரியம் இதில் வந்து வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜகவினுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய பணம் கைப்பற்றப்பட்டது ஒரு வித்தியாசமான செய்தி. ஆளும் கட்சி இது பாஜக அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பாஜகக்குள்ள இந்த விஷயம் வந்து எதனால அவர் மாற்றாரு அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து பணப்பட்டுவாடா பண்ணுறாரு, இப்படியான பணங்கள் முறையற்ற பணங்கள் போகுது அப்படின்றத வந்து தேர்தல் அதிகாரிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா சொல்லப்படுறாங்க. அது வந்து வதந்தியாக இருக்கலாம். ஆனால் அண்ணாமலைக்கு அது ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா கேடி ராகவன் அவர் அப்படி தான் ஒழிச்சார். அவரை பற்றி ஒரு ப்ளூ ஃபில்மை போட்டு கேடி ராகவன் ஒரு பெரிய தலைவராகவே இருந்து பெருசாகவே இருந்து வருவார். அவரை வந்து காணாம அடித்து போனதுக்கு காரணம் அண்ணாமலை அந்த அந்த இதை வீடியோ வெளியே வந்தது இவரால் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிட்டு பல பேர் அவர் வந்து காலி பண்ணார். அதுக்கெல்லாம் அவர் தான் பின்னணியில் இருந்தாருன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இது நடந்துருந்தால் ஆச்சரியப்படுத்துகிறார். அண்ணாமலை செய்யாமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணுமே ஒழிய இதில் அண்ணாமலை காட்டி கொடுத்தாரு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் அவர் செய்வார். அது அவருடைய வழக்கம். ஒரு போலீஸ் அதிகாரி, அதெல்லாம் அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், அண்ணாமலைக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? நயினார் நாகேந்திரன் வந்து எஸ்டாப்ளிஷ்டு லீடர். 4 பேர் சட்டமன்றத்தில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் நயினார் நாகேந்திரன் சொந்த செல்வாக்கிலே வெற்றி பெற்றவர். அதெல்லாம் இருக்கும்போது அப்படி ஒரு சொந்த செல்வாக்கில் வெற்றி பெறக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருத்தரை வந்து
காலி பண்ணுங்கிறதுல அந்த கட்சியில் இருக்கிற தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் செய்கிறதுல ஆச்சரியம் இல்லை. அரசியல் அதெல்லாம் சகஜம். ஒருத்தரை வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கலாம், அவங்க நம்ம கழுத்தை பிடிப்பாங்க தெரியும், அவங்க காலை பிடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அரசியல். அரசியலுங்கிறது அதுதான். இல்லை சார், திட்டமிட்டு அண்ணாமலை இதை பண்ணுறாரு. இது வந்து உள்கட்சிக்குள்ளேயே எதுவும் உட்கட்சி பூசல் எதுவும் இருக்கா? உட்கட்சி பூசல்னா அது கட்சியே இல்லை. ஒரு கட்சி நல்லா வளர்ந்துருந்தாவே உட்கட்சி பூசல் இருந்தால் தான் அந்த வளர்ச்சிக்கு அடையாளமே. ஒரு கட்சி இருக்குது, அத்தனை பேர் அமைதியாக இருக்காங்கன்னாக்கா அங்கே யாமே இருந்தால் என்னான்னு அந்த மாதிரி மெத்தனமாக போயிட்டாங்க, அதை பற்றி கவலைப்பட்டுக்கலன்னு அர்த்தம். அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த தலைவர்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை அப்படின்னு தான் ஆகிடும். அதனால் உட்கட்சி பூசல் இருக்குதுனால அந்த கட்சி வளருதுன்னு அர்த்தம். அது ஆரோக்கியமான விஷயம்தான். இந்த இடத்துல நம்ம வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம் சார். என்ன அப்படின்னா, அவர் முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவர், இப்போ பிஜேபியில் வந்து சேர்ந்திருக்காரு. இவரோட வளர்ச்சி பிடிக்காம அண்ணாமலை இப்படி எதுவும் பண்ணுறாரா? இருக்கலாம். நான் தான் சொல்கிறேனே, அண்ணாமலை தலைமை பதவிக்கு வர்றாரு. ஏடிஎம்கேல இருந்து இங்கே வந்து எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒருத்தர் நயினார் நாகேந்திரன். ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் அமைச்சராக கூட இருந்தார்னு நினைக்கிறேன். அமைச்சராக கூட இருந்தார்னு நினைக்கிறேன். தொழில்துறை. ஆமாம், அதனால் அவர் அப்பேற்பட்ட ஆள். அதனால் அவர் வந்தாக்க நம்மளை காலி பண்ணிவிடுவாருங்கிற இது பயம் நிச்சயமாக அண்ணாமலைக்கு இருக்கும். ஏன்னா தன்னை வந்து இந்த பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைவராக அவர் வந்துட்டார். இருந்தாலும் இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எதிரி, அழிச்சு தான் ஆகணும். அதனால் அவர் வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு, அவரை உள்கத்து வேலை செஞ்சு ஒழிச்சு கட்டுறதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணாருன்னா ஆச்சரியப்பட முடியாது. அது அப்படி பண்ணால் தான் அண்ணாமலை அரசியலில் நிற்க முடியும். ஏன்னா நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி பெரிய சக்தி வாய்ந்த மனிதர். கட்சியில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக அண்ணாமலை இப்படி பண்ணாரா சார்? பெரும்பான்மை இல்லை, தன்னுடைய சக்தியை நிரூபிக்கிறது. என்னை எதிர்த்தாவது தொலைஞ்சிருவீங்க காட்டுறதுக்கு, அவ்வளோதான். அது எல்லாருமே செய்கிறதா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏஜி அறிக்கையில் வந்து நிதின் கட்கரி மாட்டினார். பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலைங்கிறது வேறு விஷயம். ஏன் அது நடந்தது தெரியுமா? மோடிக்கு மாற்றாக அவர் வந்துக்கிட்டு இருந்தார், பார்த்துக்கிட்டே இருந்தார் மோடி. ஓ, நம்ம கையில் கழுத்தில் கையை வைக்க பார்க்குறியா, சிஏஜி அறிக்கை வெளியிட்டு கடிப்பிட்டார். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருந்தார். தேர்தலில் தோக்கடிச்சு ஜாக்கிரதையாருன்னார். அதெல்லாம் வந்து விரோதி ஒருத்தர் வளர்றதை வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் நான் காலி ஆகிடுவேன். விரோதியை ஒழிச்சாகணும். அரசியலுங்கிறது அதுதான். எதிரியாக இருக்கணுங்கிறது பக்கத்து வீட்டில் இருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. சொந்த பிள்ளையாக இருந்தால் கூட எதிரி தான். அரசியல் அதுதான். இப்போ இதனால பிஜேபிக்குள்ளே எதுவும் பிரச்சனை வருமா சார்? தமிழக பிஜேபிக்குள்ளார வருதோ இல்லையோ, இது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னா தேர்தல் ஆணையத்து மேலே கேள்விகள் வரும். தேர்தல் ஆணையத்துடைய நேர்மைக்கு அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கலைன்னா தேர்தல் ஆணையத்துடைய நேர்மை வெளிப்பட்டு போடும். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்ன யோகியத்தில் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஆடடாக சேரும். தேர்தல் நேர்மையாக நடக்கலை, இந்த தேர்தல் ஆணையர் நேர்மையாக நடக்கலைங்கிறதுக்கு இதெல்லாம் இதாக போகிறோம். அதனால் அவர் ஏதாவது நடவடிக்கை சும்மா ஒரு கணக்கு காட்டுறதுக்காக நடவடிக்கை எடுத்தாருன்னா தேர்தல் ஆணையத்துடைய கண்ணியை காப்பாற்றப்படுவது ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கட்சிக்குள்ளார பெருசாக ஒன்றாகாது. இப்போ கேடி ராகவன் போனதுனால பாஜக என்ன பெருசாக அடிஞ்சு போச்சு, எஸ்.வி. சேகர் போனதுனால பெருசாக என்ன அடிஞ்சு போச்சு. இருந்திருந்தாலும் அழியறதுக்கு. இது இல்லாத கட்சி. அது இப்போ இருந்தால் என்ன, அது இந்த ஆள் போனா என்ன, அந்த ஆள் வந்தாங்க, எல்லாம் ஒன்று தான். இல்லாத கட்சியில் யார் போனான்னா இருந்து வந்தார். அண்ணாமலை வந்து நயினாரோட வளர்ச்சியில் வந்து பயப்படுறாரா சார்? நிச்சயமா இருக்கும். எப்படி சார்? ஏன்னா அவர் வந்து சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தவர். இன்னொரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வந்துட்டு நேர் எதிர்கட்சி திராவிட இயக்கத்தில் இருந்து சனாதனத்துக்கு வந்தவர். அவர் திராவிடத்திலிருந்து சனாதனத்துக்கு வந்து அதில் வந்து பெருசாக வந்துடும். இவரோட நிறைய பேர் வந்தாங்க, அவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. விபி துரைசாமி போன்றவர்கள்லாம் வந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. அந்த டி நகர் அன்பழகன் போன்ற பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல, அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இவர் நிற்கிறார், எம்எல்ஏ ஆகிறார், எந்த கட்சிக்கு போனாலும் வரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கிறார். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் வந்து கட்சியில் தன்னுடைய கட்சியில் இருக்காருனாக்கா எந்த நிமிஷமும் தனக்கு ஆபத்துங்கிறத அண்ணாமலை உணர்ந்துருக்கிறார். ஏமா எதையெல்லாமோ எதிர்பார்த்து தானே ஒரு ஐபிஎஸ்ங்கிற ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு அண்ணாமலை வர்றாருன்னா சும்மாவாக வந்திருப்பார். அதை விட இதில் பெருசாக இருக்குங்கிறதுனால தான் வந்திருக்காரு. அதுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்து விடுவார் அவர், அது போலீஸ் அதிகாரி விடுவாரா என்ன உடனே இவரும் பண்ணுவார். ஆனால் 2 பேரும் ஈக்குவல் போட்டியாளர். இவர் நல்ல பாம்புன்னா இவர் கட்டுவிரியர், அவ்வளோதான். இல்லை சார், முன்னாடி அண்ணாமலை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்றதான் பாஜகவுடைய முக்கிய ஒரு தேர்தல் அறிக்கையாகவே இருந்துட்டு வருது.
அந்த டைமில் வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படியான பல இதை வந்து வெளியிட்டார். இப்போ நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய கட்சி ஆளோட பணமே வந்து பிடிபட்டிருக்கு. இப்போ அண்ணாமலை என்ன செய்வார்? ஐயம்மா இவ்வளோ தூரத்தை லேட்டாக வந்து சொல்கிறீங்க. இவங்க தலைவர் வந்து வாங்கின பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள் எஸ்பிஐ சேல்ஸ் பேங்க் வெளியிட்டுச்சு. அது என்னது? உலகமாக ஊழல்மா. எந்த கட்சியும் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத மிகப்பெரிய ஊழல். வருமானம் ஒரு கம்பெனிகிட்ட வந்து நன்கொடை வாங்கினதில் வந்து 100%ல் 54% மோடி தலைமையில் இருக்கிற இது பாஜக வாங்கியிருக்குது. அப்படி இருக்கும்போது ஊழலை ஒழிப்பேன் இனிமேல் சொன்னாங்க எல்லாம் சிரிப்பாங்க. மக்கள் பைத்தியக்காரர் இல்லை. நீ என்ன செய்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் அதெல்லாம் அண்ணாமலை இனிமேல் அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருப்பார். அதெல்லாம் பேச மாட்டார். ஊழலை ஒழிப்போன்னு அவங்க சொன்னபோது நீங்கள் இன்னொன்று புரிஞ்சிக்கல. மற்ற கட்சிகள் செய்கிற ஊழலை ஒழிப்போம், நாங்கள் மட்டுமே ஊழலை செய்வோங்கிறத அவங்க சொன்னது. சார், திருநெல்வேலியை பொறுத்தவரையும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பெரும் செல்வாக்குடைய வேட்பாளர் தான் சார். அவருடைய அரசியல் பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது சார்? அமைச்சராக இருந்தபோது தெரியும், அவர் பார்த்துருக்கேன். ஏதோ நான் ஒரு சேவை மையத்தில் வேலையில் இருந்தபோது அதில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் அப்போ வந்து ஒரு நலத்துறை அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்திருந்தார். வந்திருந்தபோது அவர் தான் ஒரு அமைச்சர்னாங்க. நான் அந்த டைமில் வந்து ஏறத்தாழ அரசியல் பார்வையெல்லாம் விட்டுட்டு தெரியாது அவர் ஒரு அமைச்சராக இருக்கானாங்க. ஒரு கும்பிடு போட்டு போயிட்டேன். அது அப்படி ஒரு அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தார். அது ஒன்று தான் ஞாபகம். மற்றபடி அவரை பற்றி அவர் என்ன ஏதுங்கன்னு தெரியும். இந்த இப்போ நயினார் நாகேந்திரனோட பணம் பிடிபட்டிருக்கு. இது வந்து அவருடைய ஓட் பேங்க்கில் எதுவும் அடிபடுமா சார்? ஊழலில் சொல்லி நீங்கள் வந்து இனிமேலாம் நீங்கள் வந்து எலெக்ஷனில் பெருசாக பேச முடியாது. ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும். வர்றதே ஊழல் செய்கிறதுக்கு வர்றான். இதில் அவன் அயோக்கியம் இவன் அயோக்கியன்னு சொல்கிறதுல யாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் பெரிய உத்த நாட்டம் பேசுகிறான் பாருங்கிறது தான் மக்களுடைய இது ரியாக்ஷன். அதுக்கு அதனால் ஊழலை சொல்லி ஒரு கட்சி வளர்ந்துருது தோற்று போயிடுதுங்கிறதுலாம் நடக்காது. திராவிட இயக்கங்கள் வந்த உடனே காங்கிரஸ்காரர்கள் கையில் எடுத்த முதல் ஆயுதமாக அது அந்த கட்சியை ஒழிக்கிறதுக்கு எடுத்த முதல் ஆயுதமும் ஊழல்னாங்க. ஆட்சிக்குள்ளார வரல. அண்ணா 67 முதலமைச்சராக பதவி ஏற்று கையெழுத்து போடுறாரு. ஊழல் அப்படின்னாரு. கையெழுத்து போட்டு வர்றதுக்குள்ளார ஊழல்னு அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் வந்து திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதுக்காக எவ்வளோ உண்டு அந்த ஊழலை பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாமே அடிபட்டு காணாமல் போச்சு. சர்க்காரிய கமிஷன் வச்சு அது வர்றாரு காணாத காலத்தில் இருந்து சர்க்காரிய கமிஷன் பற்றி இன்றைக்கி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சர்க்காரிய கமிஷனால ஒரு நிமிஷம் கூட கலைந்த சிறைக்கு போகல, ஒரு ஒத்த பைசா கூட எடுக்கலை. ஆனால் சர்க்காரிய கமிஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அச்சு ஊடகங்கள் அதை வந்து பிரதானப்படுத்தி திமுக திராவிட இயக்கனால ஊழல் கட்சின்னு இவங்க யோகியத்தை உலகம் பூரா நாரி போய் கிடக்குது. இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு. இப்போ இந்த பாஜகவினுடைய ஊழல் வந்து உலகமாக ஊழல். இது வந்து வெறும் உள்ளூர் ஒரு மாநில ஊழலாக இருந்தது. அகில இந்திய அளவில் கூட இல்லை திராவிட இயக்கங்கள் பண்ணதெல்லாம். பாஜக தான் வந்து உலகமாக இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு. இவங்க ஒருத்தர் தான் அந்த அளவுக்கு பேர் வாங்கிறாங்க. அதெல்லாம் அச்சு ஊடகங்கள் தான் பதில் சொல்லணும். ஊழலை சொல்லி வந்து அதனால் தேர்தல் பாதிக்கப்படுங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெளிவாக தெரியும் இவன் வர்றதே ஊழலுக்கு தான் வர்றான். இவன் அவனை வந்து ஊழல் பெருவின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இவனும் ஊழல் பெருவிடி தான் சொல்கிறான். 2 பேருமே ஊழல் பெருவிடி தான். எவன் அதிகமாக திருடுறாங்கிறத நம்ம பார்க்குறோமே ஒழிய திருடாதவன் அதில் கிடையாது. அதனால் ஊழல் வந்து ஒரு தேர்தலை வந்து மாற்றிடுங்கிறத நான் நம்பலை. பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.